ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, TDA 2030A ஐசி வச்சு செய்யப்பட்ட 5 சேனலுக்கான இன்டகிரேட் சர்க்யூட் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபயர் போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணும்போது அந்த ஆம்ப்ளிஃபயர் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சென்டர், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட் இந்த சேனலுக்கு மட்டும் TDA 2030A 5 சேனல் ஆம்ப்ளிஃபயர் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இருக்கிற சப்வூஃபருக்கு நம்ம STKல இருக்கிற 4141 ஆர் STK 4191 அல்லது சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபயருக்கு செப்பரேட்டான பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தால், அதாவது அடிஷ்னல் டிரான்ஸ்ஃபார்மர் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் ஃபார் மோனோ, 4 MOSFET மோனோ, 6 MOSFET மோனோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷனில் TDA 2030A 5 சேனலுக்கு வித் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா STK சர்வீஸில் இருக்கிற 4141 அல்லது 4191 ஐசி வச்சு கம்ப்ளீட் காம்போ 5.1 ஆம்ப்ளிஃபயர் போர்டு வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த போர்டை பற்றின வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 5 சேனல் போர்டுக்கு ஆனால் இன்புட் பவர் சப்ளை எங்கே கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது, ஸோ அதனோட இன்புட் கனெக்ஷன், அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ஒரிஜினல் TDA 2030A ஐசி தான். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை தான் ஒர்க் ஆகும். இந்த போர்டு டோல் சப்ளையில் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த போர்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 0.20 வோல்ட் 3 ஆம்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த போர்டுக்கு அடிஷ்னல் சப்வூஃபருக்கு STK 4141 ஆர் 4191 யூஸ் பண்ணுறீங்கன்னா 20 வோல்ட்டில் 5 ஆம்ப்ளிஃபைல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நார்மலான ஹோம் ஆடியோக்கு 5 சேனல் போர்டான இந்த போர்டை யூஸ் பண்ணலாம். பர் சேனலுக்கு 18 வோல்ட் ஆடியோ பவர் அவுட்புட்டாக கொடுக்க முடியும். இருந்தாலும் இந்த போர்டில் ஒரு சேனலுக்கும் நீங்கள் 4 இன்ச் 6 இன்ச் ஸ்பீக்கரையோ ஆர் ஊஃபரையோ யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லா சேனலுக்கும் 8 இன்ச் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிசல்ட் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு 6 இன்ச்சும் மற்ற சேனலுக்கெல்லாம் 4 இன்ச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த போர்டோடைய பவர் சப்ளை இன்புட் அண்ட் அவுட்புட் எங்கே கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் எல்லாமே மார்க் பண்ணி இருக்காங்க. இருந்தாலும் பின் நம்பர் வச்சு நீங்கள் பழகிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காமல் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பின் நம்பர் வச்சு பழகிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பாசிட்டிவ் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த 2030A பின் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ளைட் இன்புட் வரும். பின் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கனெக்ட் ஆகும். அதுபோல் ஒரு சேனலுக்கான ஆடியோ இன்புட் அவுட்புட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 1ல் ஆடியோ சிக்னல் இன்புட் வரும், பக்கத்தில் கிரவுண்ட் வரும், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ சிக்னல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4ல் ஸ்பீக்கரோட அவுட்புட் வரும், பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த யூஸ் பண்ணி ஒரு சேனலுக்கும் அதனோட பின் நம்பர் வச்சு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க் கூட அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா 6 லீஃப் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் கூலிங் இந்த போர்டில் இருக்கிற ஐசிக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது போர்டுக்கு நல்ல லைஃப் இருக்கும். ஸோ அதனால் 0.20 வோல்ட் மேலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இந்த போர்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா போர்டோட லைஃப் லெஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 0.2 வோல்ட் யூஸ் பண்ணுங்கள். 024 ஆர் 24024 டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் டேப்பையும் யூஸ் பண்ண வேண்டாம். தென் கார், லாரி, பஸ், டாட்டா ஏசி இதுலேயும் போடலாம். ஸ்மால் சைஸில் வந்து ஆடியோ ரிசல்ட்ஸ் எனக்கு பக்காவாக இருக்கணும், எந்த ஒரு நாய்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2030 ஐஸ் யூஸ் பண்ணலாம். பக்காவாக இருக்குங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. தென் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பட்ஜெட் செக்மெண்ட் ஹோம் ஆடியோக்கு இந்த போர்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2030A ஆடியோ குவாலிட்டி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த TDA 2030A 5 சேனல் STK காம்போவில் வரக்கூடிய 5.1 ஆம்ப்ளிஃபயர் போர்டு பற்றி நான் செப்பரேட்டான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தென் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் பற்றி எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டவுட் வரலாம். வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் ஐசி யூஸ் பண்ணுற எந்த போர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிசி இல்லை கூலர் ஃபேன் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். எதனால் பார்த்தீங்கன்னா ஐசி STK எல்லாம் ஓவராக ஹீட் ஆகும். அதனால தான் டிசி ஃபேன் யூஸ் பண்ண சொல்கிறோம். இல்லைனா 5 to 10 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக அது ஓடிட்டே இருக்குது அப்படின்னா எந்த ஐசியாக இருந்தாலும் கண்டிப்பாக போயிடுங்க. நீங்கள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும்.
7294 இந்த ஐசியில் வந்து 5 சேனலுக்கு வந்து 5.1 வந்து போர்டும் கிடைக்கும். போர்டை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருப்போம். வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பாருங்கள். தென் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவைலபிளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் சப்னாவே பொதுவாக நீங்கள் இது போல் ஐசியில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. பக்காவான ஆடியோ கிளாரிட்டி வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் மினி தியேட்டருக்கு வந்து இந்த போர்டு போதுமானது. இதில் எல்லா போர்டுமே பக்காவான ரிசல்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 5 சேனல் போர்டு வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ கிரேட்